காசு 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 பணம் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அண்ணா. ஹலோ, சொல்லு மச்சான். இல்லைடா, இப்போ தான் பார்த்து டெலிவரி முடித்தேன். இல்லை மச்சான், லஞ்சுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இனிமேல் தான் போகணும். இல்லைடா, ஓரமாக நிறுத்திருக்கேன் தம் அடிக்கலான்னு. கஸ்டமர் லொக்கேஷனை தப்பாக அனுப்பிச்சி விட்றானுங்க. இப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டியான்னு கேட்டு கட்டுப்பாகுதா நம்ம. சே, ஏன் மச்சான் கடன் புலம்பிகிட்டே இருக்க? அதெல்லாம் கட்டிக்கலாம்டா, சும்மா அதையே போட்டு புலம்பாதடா, விட்றா. கடன் இருந்த வாழ்க்கையில் எவனுக்குமே இங்கே இல்லைடா. ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். விடு மச்சான், பண்ணிக்கலாம்டா. பார்த்துக்கலாம், விடுறா. புலம்பாரா? அட நீ வேற ஏன்டா அப்படியே பண்ண? வாழ்க்கையை பற்றியா? என் பை நிறைய சாப்பாடு இருக்குது, ஆனால் அதை தர முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். டேய் தம்பி, டேய் எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. அண்ணன் ஒரே நிமிஷத்தில் வந்துடுவேன், சரியா? சரியா, இங்கேயே இரு, எங்கேயும் போயிடக்கூடாது, ஓகேவா? ஒரே நிமிஷம், இங்கேயே இரு, வரேன். இங்கே தானே இருக்க சொன்னோம். இங்கே தான் போயிருப்பாங்க. அட, இங்கே தான் இருக்கியா நீ? ஏ தம்பி, டேய் எந்திரிச்சு சாப்பிடு. ஹலோ சார், 10 மினிட்ஸில் உங்கள் லொக்கேஷனில் இருக்கேன் சார். தம்பி டேய், நீயாச்சும் சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இரு. ஹலோ சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சார். ஆமாம் சார், நீங்கள் அமிச்ச லொக்கேஷன் தான் சார். வந்துட்டு சார். எங்கே சார்? இங்கே மேலே பாருங்கள் சார். எங்கே இருக்கீங்க? பாருங்கள். ஓகே சார். சார். வாங்க வாங்க வாங்க. வர 10 நிமிஷம் ஆகும் சொன்னீங்க, 5 நிமிஷம் வந்துட்டீங்க. இந்தாங்க சார். எதுக்குங்க சார்? நீங்கள் தான் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்களே உங்கள் ஆர்டருக்கு? நான் ஃபுட்டுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியுது. நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு என்னோடய டிப்ஸு. இல்லை சார், டிப்ஸ் எல்லாம் வேணாம் சார். அதான் நான் டெலிவரி பண்ணுறதுக்கு என் கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுக்குது இல்லையா. இன்றைக்கி உங்கள்கிட்ட டிப்ஸ் வாங்குவேன், இதே மாதிரி நாளைக்கு 4 பேர்த்துக்கு டிப்ஸ் வாங்கணும்னு எனக்கு தோணும். அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் சார். ஒருத்தனுக்கு உழைச்சி சம்பாதிக்கிற காசு இருந்தால் போதும் சார். சார், நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு கிடைச்சா போதும் சார். நான் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன் சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ. டேய் சிவா, எங்கடா இருக்க? அண்ணா, இப்போ தான் டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேண்ணா. உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? உனக்கு என்ன ஈரோடு நடுவில் சிலையா வைக்கிறேன்னு சொன்னாங்க? டெலிவரி கொடுக்க போன இடத்துல டிப்ஸ் கொடுத்ததுக்கு வேணான்னு ஏதோ பெரிய மயிர் மாதிரி பேசுனியாமா? டெலிவரி பாய்ஸ் குரூப்ல புகுந்து தள்ளுறாங்க. டேய் அண்ணா, நல்லவனா வாழ்ந்தா 40 தான்டா ஆயுசு, கெட்டவனா வாழ்ந்து பாரு 80 வரைக்கும் வாழலாம். நீ நல்லவனா வாழ்ந்து என்னடா சாதிக்க போற? அண்ணா, எனக்கு சாதிக்கணும்லாம் எதுவும் என்ன இல்லைங்க. எனக்கு நேர்மையாக வாழ்ந்தா போதும்.
யாரோ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சுண்ணா? நான் உடம்புல அடிபட்டு ரத்தம் வருதுண்ணா. தம்பி என்னை காப்பாத்து கண்ணு. கார்கார ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டா கண்ணு. காப்பாத்து கண்ணு. ஒன்றும் இல்லை, காப்பாத்து கண்ணு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றிக்கலாண்ணா. நான் 108 கால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. கண்ணு நான் பையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்ணா. ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றலண்ணா. அங்கே என் பேக் அங்கே சரி, பேக் சரி. அங்கே என் பேக்கில் பேக் எடுத்து கண்ணு. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. என் பேக் அங்கே பையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாண்ணா. கண்ணு பேக் அண்ணா அங்கே பாரு கண்ணு. பேக் அங்கே இருக்குது கண்ணு. எங்கண்ணா இரு, நான் எடுத்துட்டு வரேன். என்ன அடிபட்டதுலேருந்து பையங்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கு இந்த பையில? இவ்வளோ பணமா? எங்க அப்பா. இந்த பணத்தோட மனம் வேற லெவல்ல இருக்குடா. இவனை காப்பாற்றி நம்ம நல்லவனா வாழ்றதை விட இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம கெட்டவனாவே வாழ்ந்துடலாம் போலயே. பணம் பணம் இல்லை, இருந்தாலும் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இங்கே பாரு, நான் நல்லவன் தான். ஆனால் நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் நீ சொல்கிற பதிலில் தான் இருக்கு. உனக்கு உயிர் முக்கியமா இல்லை இந்த பணம் முக்கியமா? என்ன கண்ணு இப்படி சொல்ற? காப்பாத்து கண்ணு. என்னை எப்படியாச்சு. இந்த பணம் இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருவில் வந்து நிற்க கண்ணு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். உனக்கு இந்த பணம் தேவையா இல்லை உன் உயிர் தேவையா? இந்த பணம் இல்லைன்னா எனக்கு இந்த உசுரே வேணாங்க. அப்ப நீ செத்துரு. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த போதை பணம் தான் எனக்கு புரிய வச்சுட்டேன். இந்த உலகத்துல பணம் என்ன வேணாலும் செய்யும், எதை வேணாலும் செய்யவும் வைக்கும். ஏன்னா இந்த பணம் அரசியல் மாதிரி ஒரு பணவியல்.